விஜயகுமார் சார், இப்போ திமுகவில் விருப்ப மனு வாங்குறதுக்கே தொண்டர்கள் வந்து தயாரா இல்லை. ஆனால் அதிமுகவில் இயற்கையாகவே தேர்தலை நோக்கி அடுத்தடுத்த கட்ட பணிகள் நடக்குது அப்படின்ட்டு சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது அதிமுக வந்து 5 ஆண்டுகள் வந்து எதிர்கிட்ட கட்சி ஆட்சி கொடுத்துட்டா அதிமுக தொண்டர்கள் வந்து உறங்க மாட்டார்கள். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிற தேர்தலில் பார்த்திங்கன்னா விஸ்வரூப இமாலயா வெற்றி பெற்றதாக தான் வரலாறு அதிமுகனுடைய வரலாறில். அதாவது 15/12 விருப்ப மனு தாக்கல் பண்ணலான்னு எங்கள் பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் விருப்ப மனு தாக்கலுக்கு சொன்னார். அதன் பிறகு ஒரு வாரம் நீட்டிப்பும் செய்தார். செய்து முடித்து விருப்ப மனுக்கள் பார்த்திங்கன்னா 10,175 விருப்ப மனுக்கள் வந்து பெறப்பட்டுள்ளது. அதிமுகவில் கொடி கட்டுற தொண்டன் கூட எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் ஆகலாம். ஓகே, ஆகியிருக்கிற வரலாறும் உண்டு. அந்த சைடு பார்த்திங்கன்னா திமுகவில் கொடி கட்டுற தொண்டனுக்கு அந்த வாய்ப்பு ஒரு ஏழை தொண்டனுக்கு அது வரவே வராது. அது ஒரு குடும்ப கட்சி, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, கூட்டணி கட்சிகள் இன்னும் பேசி முடிக்கப்படலை. அவர்கள் எத்தனை சீட்டில் போட்டி போட போகிறாங்க என்ன ஏதுன்ற அந்த குழப்படிகளே இருக்கிற காரணத்தினால இன்னும் திமுக வந்து விருப்ப மனுவை ஒன்றும் இது பண்ணல. ஆனால் தமிழ்நாட்டிலே முதலாக பேச்சுவார்த்தைக்கு குழு அமைச்சது காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தான். இன்னமும் அந்த கட்சியே கூட்டணி நீடிக்குமா நீடிக்காதா என்கின்ற நிலையில போய்கொண்டு இருக்கு. திமுக குழு அமைக்கலைங்களே. திமுக காங்கிரஸ் கட்சி குழு அமைச்சது இல்லைங்க. காங்கிரஸ் கட்சி குழு அமைச்சது, போயிட்டு முதலமைச்சர் அவர்களை சந்திச்சாங்க, திமுக தலைவரை சந்திச்சாங்க, பேசினாங்க. ஆனால் இன்னும் உறுதி செய்ய முடியவில்லையா. ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு நிறைய கட்சிகள் வருது, இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தா சரிந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் இயற்கையா ஒரு கூட்டணியா, அதாவது வெற்றி பெறும் என்றதற்கு முகாந்திரமா அந்த இதுவா அறிகுறின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெற்றி பெறுவதற்கான அறிகுறி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில இருக்கிறது. இல்ல, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்ப அதிமுகவில் அடிமட்ட தொண்டன் கூட வந்து உயர் பதவிக்கு வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 10,200 விருப்ப மனுக்கள் இப்ப பெற்றிருக்காங்க. ஆனா திமுகவில் அதிகாரத்தில் இருக்கவங்களே தான் வாரிசுகளுக்கு தான் முன்னுரிமைக்காரர்களுக்கு தான். அதனாலதான் இப்ப திமுக விருப்ப மனு வாங்காம, அதுவும் ஒரு காரணமா நம்ம எடுத்துக்கலாமா? அது ஒரு காரணம். ரெண்டாவது, நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் விருப்ப மனுக்களை விரும்பி வந்து தொண்டர்கள் செலுத்தின மாதிரி திமுகவில் வாய்ப்பே கிடையாது. அதுல ஏன் பணம்? ஏன்னா இவர்கள் ஏழை தொண்டர்களுக்கு யாருக்கும் வாய்ப்பு கொடுக்க போறதில்ல. அவங்க குடும்பத்திலேயே ஸ்டாலினா, உதயநிதி, கனிமொழிக்கு போஸ்டர் அடிச்சே விட்டாங்க, நீங்கள் டெல்லி அரசியல் போதும் தமிழக அரசியலுக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்பநிதி, சபரீச, இவங்க பேருக்கெல்லாம் பணம் கட்டுறதுக்கு வரும் பாருங்க. இப்படித்தான் வரும் அந்த பணம் கட்டுற. நம்ம உண்மையிலே சொல்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியில மட்டும்தான் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. நீங்க ஒன்னா கனிமொழி பேர்ல பணம் கட்டுறவங்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த சமுதாயம்ன்றது வரும். சபரீசன் பேர்ல யாரு கட்டுறாங்கன்றத பாத்தீங்கன்னா சமுதாயம் வந்துடும். இப்படி ஜாதி அரசியலை இன்னமும் நம்பிக்கொண்டு இருப்பது திமுக தான். இல்ல, இப்ப அதிமுகவில் அடிமட்ட தொண்டன் கூட உயர் பதவிக்கு வரலாறதுக்கு நிறைய இப்ப நம்ம பொதுச் செயலாளரே பொதுச் செயலாளர் திமுக ஏன் அப்படி உழைப்பவர்களுக்கு ஒரு முன்னுரிமையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? அதுதான் சார், அதுதான். அதை வந்து தொண்டனை வந்து உறிஞ்சி அவனுடைய உழைப்பை, உதிரத்தை, வேர்வையை வந்துட்டு இதுதான் பயன்படுத்தி கொள்கிற தவிர ஒரு சாதாரண ஏழை தொண்டன் வந்து உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா வந்ததே கிடையவே கிடையாது. அண்ணாவுக்கு பிறகு, எம்ஜிஆருக்கு பிறகு அந்த இது வந்ததே கிடையாது. திமுக வந்து அதனால தான் சரித்து கொண்டே இருக்கு. தொண்டர்கள் பலம் அதிமுக, திமுக 2 கட்சியும் பார்த்தீங்கன்னாவே தெரியும். தொண்டர்கள் பலம் அதிமுகவுக்கு உயர்ந்து கொண்டே இருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா சட்டமன்றத்தில் சொன்னாங்கல்ல, 100 ஆண்டுகள் கழிந்தும் இந்த இயக்கம் இருக்கும் அப்படின்ட்டு. அந்த துடிப்பான இயக்கம் இருக்குது. அதுதான் இப்ப நான் கூட ஆசை கனவு காண்றேன் சார். அதாவது போய் பணம் கட்டி இருக்கிறேன், அதனுடைய ரசீது இருக்கு. நான் சட்டமன்ற உறுப்பினராக என்னுடைய கனவு காண்றது என்னுடைய ஆசை. அப்படியே நானே கனவு ஆசைப்படலாம். இப்போ திமுக ஆதரவா இவர் பேச வந்திருக்கிறாரு. இவரு நாளைக்கு விருப்ப மனு கட்டிட்டு இந்த மாதிரி காட்டுவாரா? அவருக்கே தெரியும், ஏப்பா நமக்கு சீட்டு கிடைக்க போறது இல்ல, அது நிக்க போறது யாரும் இன்பநிதியோ உதயநிதியோ, அவங்களுக்காக நம்ம எதுக்கு கட்டணும் அப்படின்ற மாதிரி. இல்ல, இப்ப இதுல இன்னொரு சதை என்ன, இப்ப கட்சிக்காக உழைப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாதானே கட்சியோட கட்டமைப்பு வந்து வலுப்பெறும். இன்னொரு தொண்டர்களும் ஒரு உற்சாகமா வேலை செய்வாங்க. திமுக அந்த விஷயத்தை செய்யாமையே இருக்காங்க. அதுதான் இப்போ தொண்டர்கள் வந்து திமுகவுடைய தொண்டர்களே விழிப்புணர்வு பெற்றுட்டாங்க. என்னடா உழைக்கிறதெல்லாம் நம்ம உழைக்கிறோம், பதவி பணம் இதுவாக இருக்கிறதெல்லாம் அவங்க இருக்குன்றாங்க. அதனால தான் இன்னமும் திமுக வந்து தனிச்சு நின்று வெற்றி பெற முடியாமல் போகிறதுக்கு காரணமே இதுதான். அவர்கள் கூட்டணி பலத்தையே நம்பி இருக்கிறது தான். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனிச்சு நின்று கூட ஜெயிச்ச வரலாறு உண்டு. 2014 2016 நம்ம தனிச்சு நின்று இருக்கோம்னா இது தொண்டர்களால்
இயக்கப்படுகிற இயக்கம், தொண்டர்கள் தான் தலைவர், தலைவர் தான் தொண்டர், இப்படி இரண்டரை கலந்த ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அங்க வந்து ஒரு குடும்பமே ஆட்சி செய்யணும், அந்த குடும்பத்துக்கு பல்லாக்கு தூக்குனா தொண்டன் இருக்கணும், ஆனா அந்த பல்லாக்குல ஏறுவதற்கு அவனுக்கு அதிகாரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனாலதான் திமுக தொண்டர்கள் வந்து அதிமுக தொண்டர்களோட கம்மியான தொண்டர்கள், குறைவான தொண்டர்கள் இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். இல்ல இன்னொரு விஷயம், இப்ப பொதுவாவே இப்ப திமுகவோட பொய் பிரச்சாரம் என்னவா இருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க அப்படின்னா, அதிமுக கிட்ட யாரும் கூட்டணி இல்ல, இங்க களத்திலேயே இல்ல அப்படின்லாம் ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை உடைக்கிற விதமா தான் இப்ப அதிமுக அடுத்தடுத்த கட்ட பணிகளை வந்து மிக விரைவா பண்ணிட்டு இருக்காங்களா? நாங்க கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னாடியே தேர்தல் பண்ணியே எங்கள் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் தொடங்கி விட்டார். பூத் கமிட்டி அமைப்பது, ஒரு பூத்துக்கு வந்து 9 பேரை நியமிப்பது, எல்லா வேலைகளுமே நாங்கள் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடியே களத்துல நிக்கிறோம். அதாவது எதிர்கட்சி ஆனதுல இருந்து இன்றைய வரையிலும் மக்களுக்கான பிரச்சனைகளை தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறோம், மக்களுக்காக அவர்கள் பணி செய்து கொண்டே இருக்கிறோம். மக்களோட இரண்டரை கலந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட. அவர்களை போல விளம்பர யுத்தியில வந்து விளம்பரத்தால மக்கள் மனதை கவர்ற இயக்கம் எல்லாம் அதிமுக கிடையாது. இது மக்களுக்கு அங்க துன்பப்படுகிறார்கள், அவர்களுக்கு ஒரு இன்னல் ஏற்படுதுன்னா அந்த மக்களுடைய துன்பத்தையும் துயரத்தையும் போக்கின்ற இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கடைசி திருத்தணியிலிருந்து கன்னியாகுமரியுடைய தொண்டர்கள் மனநிலை இப்படி இருக்கிறதுனால நாங்கள் வந்து அப்படியே அவர்களோடய இருக்கிற காரணம். நாங்க கட்சி பணி, அதாவது களப்பணியில் தேர்தல் பணிகள்லாம் எப்போதோ தொடங்கி விட்டோம். நாங்க வந்துட்டு அதாவது எட்டு விடும் தூரத்தில் தான், அதாவது நீங்க கூட வந்து நம்ம நெருங்கிட்டோம், வெற்றியினுடைய அருகாமையிலே நம்ம இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மகத்தான வெற்றி, இமாலய வெற்றி 2026 பொதுச் செயலாளருடைய தலைமையில வெற்றி பெறும். எங்க பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஆவது உறுதி. இல்ல இப்ப இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் தான் இருக்கும்போது விருப்ப மனு வாங்கணும், அப்புறம் நேர்காணல் நடத்தணும், அப்புறம் வேட்பாளர்களை வந்து தேர்வு செய்யணும், இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது திமுக இன்னும் அமைதியாவே இருக்காங்கன்னா பொய் பிம்பத்தாலேயே ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவுலே திமுக இருக்காங்க. அதே தான், விளம்பரத்தால் மட்டுமே நம்ம வந்து ஆட்சியை தக்க. அது இல்லாம அவங்க எத்தனை இடத்துல போட்டி போட போறாங்கன்றதே தெரியாதுங்க. எத்தனை இடத்துல போட்டி போட போறோம், எத்தனை இடத்துல, ஏன்னா இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் அவரவர்கள் சின்னத்துல தான் போட்டி போட போறோம். நாங்கள் உதயசூரியன் சின்னத்துல போட்டி போட்டா எங்களுக்கு அங்கீகாரம் ரத்தாகுது தேர்தல் ஆணையத்துல அப்படின்னு அவர்கள் வந்து அவர்களுடைய சின்னத்துல போட்டியிடுறதுக்காக இருக்கிறாங்க. இவர்களுக்கு இந்த குழப்பமே இருக்கு யாருன்றது. அது இல்லாம வந்துட்டு பாராளுமன்றத்துக்குன்னா ஒரு 15 பேர்னா இவர்கள் தான், தயாநிதி மாறன், டிஆர் பாலு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சட்டமன்றத்திலையும் இவர்கள் தான் அப்படின்ற ஒரு பிக்சடா இருக்கும் போது தொண்டை எப்படி போயிட்டு விருப்பப்பட்டு போய் வேட்புமனு தாக்கல் பண்ணுவான்? எப்பவுமே ஓடுற குதிரையை தான் நாங்க பந்தயம் கட்டுவாங்க. ஓடாத குதிரை திமுக தோற்க போகுதுன்னு தெரிஞ்சது, அது வேற தொண்டனுக்கு ஒரு அதிருப்தி, திமுக தொண்டனுக்கு. அது இல்லாம நம்ம கட்டினாலும் பணம் வீணா தான் போகுது, அப்படி வீணா கட்டி பணத்தை எதுக்கு நம்ம செலவு பண்ணணும், வேண்டவே வேண்டாம் அப்படின்றது திமுக தொண்டர்களுக்கு, திமுக காரர்களுக்கே தெரியும். இவர்களுக்கு தான் எம்எல்ஏ சீட், இவர்கள் தான் எம்பி அப்படின்றது பிக்சடு. அதிமுகவில் வந்து பாத்தீங்கன்னா பொது யாருக்கு வேணாலும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும், அந்த நம்பிக்கையில் பயணம் செய்கிறது உண்டு. ஆனா திமுக அந்த வாய்ப்பே கிடையாது. இல்ல இப்ப இந்த கூட்டணி யார் எத்தனை இடங்கள்ல நிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலையிலே திமுக நீடிச்சுக்கிட்டே இருக்கா? ஆமா, இன்னும் நீடிச்சு. அதனாலதான் அவர்களால ஒழுங்கு செய்ய முடியல. எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி, எங்க கூட்டணி மெகா கூட்டணி எல்லாம் பேசியிருந்தாங்க கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்ப தேர்தல் வருகிறது, 2 மாதம் தான், 2-3 மாதங்கள் இருக்கு. இப்ப ஏதாவது ஒண்ணு சொல்றாங்களா பாத்தீங்களா? அந்த கூட்டணியில ஏதோ ஒண்ணு இந்த மதிமுக இருக்கிறத அவர் தான் பேசி கொண்டிருக்கிறாரு. மற்ற எந்த கூட்டணி கம்யூனிஸ்டா இருக்கும், விடுதலை சிறுத்தைகளாகட்டும், யாருமே எதுவுமே பேசுறதே கிடையாது. அவர்கள் வந்து பேரத்தை பேசுறதுக்கு தனக்கு 10 இலக்க எண்ணெய் வேணும், 10 சீட்டு வேணும், 5 சீட்டு வேணும்னு தான் பேசி கொண்டிருக்காங்க. அவர்கள் கூட்டணி வந்து முழுமை பெறவில்லை. திமுக கூட்டணி இன்னும் பேச்சுவார்த்தையில் இருக்கு. திமுக கூட்டணி உடையப்படும். அது திமுக கூட்டணி தொடர்ந்து அவர்கள் கூட்டணியோட தேர்தல் உடன்பாடு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். இப்போ தேர்தலில் வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கு வேணும் அப்படின்னா களத்துல இறங்கி வேலை செய்யணும். இப்ப எதிர்கட்சி தலைவர் ஓராண்டுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட இப்போ 170க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முடிச்சிட்டாங்க, விருப்ப மனு கொடுத்துட்டாங்க, வேட்பாளர் இப்ப நேர்காணல் போயிட்டு இருக்கும் போது இவங்க இவ்வளவு வேகமா முன்னெடுத்துட்டு போகும்போது திமுக எந்த நம்பிக்கையில இன்னும் அமைதியாவே இருக்கு? ஓரிரு மாதங்கள் தானே இருக்கு தேர்தல். அவர்கள் அடித்து வைத்திருக்கிற கொள்ளை பணத்தை நம்பி இருக்கிறார்கள். விளம்பரத்தை அவங்க வந்து பணம் கொடுத்து இந்த மீடியாக்கள் வந்துட்டு வாய் கட்டி வச்சிருக்கிறாங்க. இது 2 தான் நம்புறாங்க. நம்ம பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் 7/7/2024 அன்று 25 அன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி 175 சட்டமன்ற தொகுதிகளை முடித்து விட்டார். அவர் போகின்ற இடத்துல எல்லாம் மக்கள் கூடுகிறதே சாட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மகத்தான இமாலய வெற்றி பெற போகிறதுக்கு. அதனால பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து திட்டமிட்டு
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை கடந்த ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடியே பூத் கமிட்டி நியமிப்பது 9 பேரை நியமிப்பது அப்படின்னு களத்தில் வந்து மாவட்ட செயலாளர்கள் விரைவாக பணிகளை செய்ய ஆற்றக்கூடிய அவரும் இறங்கி களத்தில் இருந்து கொண்டே இருக்கிறாரு. ஆனால் அந்த பக்கத்தில் என்னவா இருக்கு? திமுக முதல்வர் அவர்கள் அரசு நிகழ்ச்சியில போறாரு, கலந்துக்கிறாரு, வராரு, அவ்வளவுதான். உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னாங்க, மக்கள்கிட்ட வந்து குறைகளை கேட்க போறோம், திட்டங்களை மக்களிடம் போய் சேர்க்க போறோம் அப்படின்னாங்க. எதிர்கட்சி தலைவர் சுற்றுப்பயணம் போன பிறகு கூட உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் என்ன சொன்னார், நான் தொகுதி வாரியா 234 தொகுதிக்கு நானும் போக போறேன் அப்படின்லாம் கடந்த செப்டம்பர்ல வந்து ஆரம்பிச்சாங்க. அவங்களும் தானே அதுக்கான முன்னெடுப்பு எடுத்துட்டு இருக்காங்க. எங்க சார் அது மக்கள் கிட்ட போயிட்டு அது ரீச் ஆயிட்டா, மக்கள் கிட்ட சென்றடைந்ததா அப்படின்னு பார்க்கணும். அவரே சொல்றத பாத்தீங்கன்னா, நான் உதயநிதி சொல்றேன், அவரதே சொல்ற துணை முதல்வர் சொல்றது அப்படின்னா 234 சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு விளையாட்டு மைதானம் அமைப்பேன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. 234 சட்டமன்ற தொகுதிக்கு மைதானத்தை அமைச்சிங்களா? விளையாட்டு மைதானத்தை அனுப்பவே இல்லையா? அவர்கள் சொல்றதுதான் அது மக்களால. இவர்கள் சுற்றுப்பயணம் செய்தார்கள், விளம்பர யுக்தி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவர்கள் மக்களை சென்றது ஈர்க்கவில்லை, போகவில்லை, இப்படிதான். விஜயகுமார் சார், இப்ப திமுக உணர்ந்துட்டாங்களா? இப்ப நமக்கு களம் சாதகமா இல்ல, மக்கள் மீது கடுமையான அதிருப்தி திமுக மீது இருக்குங்கிறத உணர்ந்துட்டாங்களா? அந்த உணர்வே தான் 2021 அவர்கள் பொய்யான வாக்குறுதிகளை பல கொடுத்து ஜெயிச்சாங்க. இப்ப ஆட்சியை விட்டு நிரந்தரமா வீட்டுக்கு போறாங்க. கடைசி நேரத்தில் வெற்று அறிவிப்புகளை மட்டும் கொடுக்குறாங்க. இப்போ ஓய்வூதிய திட்டத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா அதனுடைய செயல்படுத்துறது எந்த ஆண்டு எப்பத்திலிருந்துன்னு கூட சொல்லாமல் அந்த அரசு ஊழியர்களை ஏமாற்றுவதற்காக வெற்று அறிவிப்பை திமுக அரசு அறிவிச்சிருக்கு. அதாவது இது நீங்கள் நம்ம தலைப்பை ஒட்டி பேசுவோம். திமுக கூட்டணியை இன்னும் எந்தெந்த கட்சி கூட்டணி, தொகுதி உடன்பாடு இதெல்லாம் ஒன்றும் செய்யலை. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவருக்கு ஒரு 50 சீட்டு திமுகவிலேயே, உதயநிதி அவர் ஒரு சீட்டு பிரிப்பார், கனிமொழி சீட்டு, இன்பநிதி, சபரீசன் இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சீட்டு பிரிக்கணும். இந்த குடும்ப பிரச்சனையே இன்னும் இருக்கு. அப்படிலாம் இருக்கிறதுனால தான் காலதாமதம் ஆகுது. அவங்க விருப்ப மனு வாங்குறதுக்கு, இப்படிலாம் விருப்ப மனு வாங்குறதுக்கு காலதாமதம் ஆகுது. அதே போல் அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே சொல்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எனக்கு கூட கனவு இருக்கு. என் கட்சியில வந்து கடகோடி தொண்டன், கொடி கட்டுற தொண்டனுக்கும் வாய்ப்புகள் இங்க வழங்கப்படும். ஆனா திமுகவில் வழங்கப்படாத ஒரு ஏழை தொண்டனை அவனை கடைசி வரையும் வைத்துக்கொண்டே இருப்பார்களே தவிர பணக்காரர் வீட்டு பிள்ளைகள் வாரிசு டிஆர் பாலுடைய பிள்ளை டிஆர்பி ராஜா எம்எல்ஏ ஆகலாம். அதே போல வந்துட்டு தயாநிதி மாறன் அவங்களோட வாரிசுகள் தொடர்ந்து வருவோம். ஆவடி நாசருடைய பிள்ளை, அதே மாதிரி செஞ்சி மஸ்தானுடைய பிள்ளை, இப்படி இவருக்கு யார் அடுத்து பொன்முடி பிள்ளை, இப்படி வாரிசுகள் தொடர்ந்து கொண்டே இருக்குமே தவிர தொண்டர்களுக்கு அங்கே வாய்ப்பு மறுக்கப்படுவதால் தொண்டர்கள் வந்து திமுக தொண்டர்கள் ரொம்ப கடும் விரக்தியிலும் கோபத்திலும் திமுகவின் மீதே இருக்கிறார்கள். திமுக படு தோல்வியை சந்திக்கும். அதாவது தொட்டுவிடும் தூரத்தில் வானம், எட்டிவிடும் தூரத்தில் வெற்றி. எடப்பாடியாருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது. 2026 இரட்டை இலை மாபெரும் வெற்றியை பெறும். நன்றி. Taste the Daily.